அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஒரு பணவசியக்கல் மற்றும் ₹1 நாணயத்தை சேர்த்து உங்கள் உள்ளங்கையில் வைத்து இந்த எளிய வார்த்தையை சொல்லி பாருங்கள். ₹1 ஒரு கோடியாக மாறும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு பணவசிய தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகத்துல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் மின்னல் வேகத்தில் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது. நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க பணவசிய கல் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கறவங்களுக்கு தெரியும், சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக பலன் பெறணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இந்த தெய்வீக பொருட்கள் அனைத்தையுமே வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. நம்ம கொடுக்கும் இந்த தாந்திரிக பொருட்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அபாரமான பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய கிரீன் ஜெட் கல். அடர் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பணவசிய கல் இது. அதாவது டார்க் கிரீன்ல இருக்கக்கூடிய கல். பச்சை நிறம்னாலே பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதிலும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த கிரீன் ஜெட் கல்லை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சாலே போதும், அது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடைகள் வச்சிருக்கீங்க அல்லது வியாபார ஸ்தலங்கள் இருக்கின்ற பட்சத்திலும் இந்த கிரீன் ஜெட் கல்லை ஜஸ்ட் நம்ம போட்டு வச்சாலே போதும், அது நல்ல பணவசியத்தையும் வியாபார விருத்தியையும் கொடுக்கும். இதை தாண்டி இப்ப நம்ம பார்க்க போவதை போல இந்த கல்லை பயன்படுத்தினோம்னா மிக அபாரமான பணவரவை மின்னல் வேகத்தில் கொடுக்கும். இந்த கிரீன் ஜெட் கல் எப்படி இருக்கும்ன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. தினமும் நீங்க குளிச்சிட்டு தான் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும்னு கூட இல்லை. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். டைமிங்ஸ் கூட முக்கியம் கிடையாதுங்க. எந்த நேரம் நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து 5 நிமிடங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே போதும். பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அந்த குடும்பத்திற்கே அது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பது தாங்க கிரீன் ஜெட் கல். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க நின்னுக்கலாம் அல்லது உட்கார்ந்துட்டு இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். தரையில, சேர்லன்னு எப்படி வேணாலும் உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஒரே ஒரு கிரீன் ஜெட் கல் நம்ம எடுத்துக்கணும். அதனுடன் ₹1 நாணயத்தையும் சேர்த்து உங்களுடைய வலது உள்ளங்கை, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில ₹1 நாணயத்தையும் இந்த கிரீன் ஜெட் கல்லையும் வச்சு விரல்களால மூடிக்கோங்க. பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த பணவசிய வாக்கியத்தை 5 நிமிடங்களுக்கு நம்ம சொல்லணும். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். 5 நிமிடங்களுக்கு ரிலாக்ஸ்டா இதை நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. அதே போல கரெக்டா 5 நிமிஷம் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. சற்று ஏறக்குறைய இருக்கலாம். இந்த வாக்கியத்தை சொல்லி முடிச்சிட்டு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த ₹1 நாணயம் மற்றும் கிரீன் ஜெட் கல்லை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ் அல்லது வேலட்ல நீங்க போட்டு வச்சிருங்க. தினமும் இதே போல நீங்க செஞ்சுட்டு வரணும். அந்த நாணயத்தை
நாணயத்தை அடிக்கடி மாற்றக்கூடாதுங்க. ஒரே நாணயத்தை தான் தினமும் நம்ம பயன்படுத்திட்டு வரணும். இந்த கல் ரொம்ப பெருசா கூட இருக்காதுங்க. உங்களுடைய வேலட்ல மணி பர்ஸ்ல கூட நீங்க வச்சுக்கலாம். தினமும் 5 நிமிடங்கள் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. சில நாட்களிலிருந்தே பணவரவில் அபாரமான முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக ரோஸ் குவார்ட்ஸ் கல். இப்ப நம்ம பார்த்ததை போல இதுவும் முக்கியமான ஒரு வசியக்கல். குறிப்பாக ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய, அதாவது உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், நெருக்கமான உறவு முறைகள்னு உங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய அனைத்து உண்மையான உறவுகளுக்கும் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் வசிய கல்லை நீங்க பயன்படுத்தலாம். தினமும் வெறும் 5 நிமிடங்கள் ஒரே ஒரு ரோஸ் குவார்ட்ஸ் கல் எடுத்து உங்களுடைய வலது உள்ளங்கை, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சுட்டு விரல்களால மூடி அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு நம்ம சொல்லணும். உதாரணத்திற்கு அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா வசி வசி, ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி வசி வசின்னு இது போல தினமும் 5 நிமிடங்கள் இந்த கல்லை கைக்குள்ள வச்சுட்டு நம்ம சொல்லணும். அப்படி நாம் செய்யும் போது அந்த குறிப்பிட்ட நபருக்கு நம் மீது அன்பு பெருக ஆரம்பிக்கும். அவங்களாகவே நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க, அன்பாக நடந்துப்பாங்க. அடுத்ததாக நாம் பார்ப்பது செவ்வந்திக்கல், அமெத்திஸ்ட். வாழ்க்கையினுடைய எல்லா விதமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான கல் இந்த அமெத்திஸ்ட் ஸ்டோன். இந்த செவ்வந்தி கல்லை பற்றி நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிலும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கல் ரொம்பவுமே சுத்தமானது. கையில நீங்க வச்சுக்கிட்டு இருந்தாலே நல்ல வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த செவ்வந்தி கல் ஊதா நிறத்தில் இருக்கும், வயலட் கலர்ல இருக்கும். இந்த கல்லை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா தினமும் 5 நிமிடங்கள் உங்களுடைய வலது உள்ளங்கையில வச்சுட்டு விரல்களால முடிக்கணும். உங்களுடைய கோரிக்கை எதுவோ அல்லது என்ன உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயம் உண்மையாகவே நடந்துட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை கொண்டு வரணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த 10 லட்சம் உங்க கையில கிடைச்சிட்டா நீங்க எந்த அளவிற்கு நிம்மதியா சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வை அப்படியே கொண்டு வரணும். சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க அந்த சொந்த வீட்டை நீங்க கட்டிட்டீங்க அல்லது சொந்தமாக நீங்க வீட்டை வாங்கிட்டீங்கன்னா எவ்வளவு ரிலாக்ஸ்டா சந்தோஷமா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை அப்படியே நீங்க கொண்டு வரணும். தினமும் 5 நிமிஷம் இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அதாவது இந்த கல்லை வலது உள்ளங்கையில வச்சு விரல்களால மூடி பிறகு உங்களுடைய அந்த சந்தோஷமான உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்தும் போது உங்களுடைய அந்த கோரிக்கை மேஜிக் போல நிறைவேறும். இந்த உணர்வுகள் செயற்கையானதாக இருக்கக்கூடாதுங்க. உண்மையாகவே தத்ரூபமா நீங்க ஃபீல் பண்ணணும். சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரே வரணும். அது போல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். இந்த பிரபஞ்சம் உங்களுடைய கோரிக்கையை அதிசயத்தக்க வழியில் நிறைவேற்றி காட்டும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை, மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ். இந்த ஆமையை வாங்கி வீட்டினுடைய எந்த ரூம்ல வேணாலும் நீங்க வைக்கலாம் அல்லது ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்துல வைக்கலாம். அந்த இடத்துல பாசிட்டிவிட்டி நிரம்பி வழியும். நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தால் முற்றிலுமாக விலகும். முதல் விஷயம், இது வீட்டினுடைய வாஸ்து தோஷத்தை நீக்கும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த ஆமையினுடைய முதுகில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில பார்த்தோம்னா 3 எந்திரங்கள் தெரியும். ஸ்ரீ குபேர யந்திரம், ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர எந்திரம். தினமும் வெறும் 2 நிமிஷம் இந்த கண்ணாடியில் தெரியும் எந்திரத்தை நம்ம பார்த்துட்டு வந்தாலே போதும், நமக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஆரம்பிக்கும், நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்றவங்க, ஒரு நாள் கூட எனக்கு லக் கிடைச்சதே இல்லைன்னு சொல்றவங்க இந்த கண்ணாடியை நீங்க பார்த்துட்டு வாங்க, சற்றும் நீங்க எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அதிரடியான பணவரவையும் முக வசியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய லக்ஷ்மி சங்குமாலை. இதை லக்ஷ்மி கௌரி இடம்புரி சங்குமாலைன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே கடலிலிருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு போன்ற பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். அதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த லக்ஷ்மி சங்குகளால் ஆன மாலையை நாம் கழுத்தில் அணியும் போது நம் உடலிற்கும் மனதிற்கும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். பணவசியம் ஏற்படுவது மட்டும் கிடையாதுங்க, முகவசியம் அதாவது முக வசீகரமும் ஏற்படும். இந்த சங்குகள் நம்முடைய கழுத்தில் படப்பட ஏதாவது ஒரு வழியில் நமக்கு பணவரவு வந்து கொண்டே இருக்கும். குளிக்கும் நேரம் மற்றும் தூங்கும் நேரத்துல மட்டும் இந்த மாலையை நம்ம எடுத்து வச்சிடணும். மற்ற நேரம் முழுவதுமே அணியலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 மணி நேரம் இந்த மாலையை நாம் அணிந்தாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. நாளை மறுநாள், அதாவது ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வைகாசி விசாகம், அன்றைய தினம் இந்த பொருட்களை வைத்து சிறப்பு பூஜை நடைபெற போகுதுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு
உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.